உங்க எல்லாரையும் சந்திக்கிற நேரம் எனக்கு கிடைச்சது. 144ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல குமாரர் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரவணை மூலை கற்களை போலவும் இருப்பார்கள். 15ஆம் வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவங்களுக்கு ஒரு சீர் இருக்கா. அது சீர் என்னன்னா, இளமையில ஓங்கி வளர்ற பையனுங்க இருப்பாங்களா, இள வயசுல பக்தியா இருக்கிற குமார்த்திங்க இருப்பாங்களா. இதுதான் அப்பா அம்மாவுக்கு சீரம். உங்களுக்கு புரியல? நீங்க இளமையில நல்ல பிள்ளைகளா இருந்தா, குமார்த்திகள் உங்க சித்திரம் தீர்த்த கருது மாதிரி இருந்தா, அவங்க அப்பா அம்மாவுக்கு அதுதான் பெரிய சீரம். ஒரு நாள் உங்களுக்கு சீசன் வரும்போது அவங்க சீர் கொடுப்பாங்க. அப்ப வளரும் போது நீங்க அப்பா அம்மாவுக்கு சீர் கொடுக்கணும். வாழ்க்கைப்படும் போது அவங்க உங்களுக்கு சீர் கொடுப்பாங்க. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. வளரும் போது சீர் கொடுக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியும், கல்யாணத்துல சீர் வாங்குற பிள்ளைகளை பார்க்கணும். இது ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தரிசனம் இல்லைன்னா என் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. படிக்கிற மாதிரி எஸ் எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். நீர் எனக்கு தரிசனையானே தேவனே, தரிசனமானே தேவனே. அந்த வசனத்தை டியூன் போடும்போது படிக்கிற பாருங்க. அது என்ன 31 வசனமா 13 வசனம் பாருங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அப்ப என்ன கவனிங்க, கன்னியரும் மகிழ்வாங்களா, வாலிபரும் மகிழ்வாங்களா, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவங்க துக்கத்தை சந்தோஷமா அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவங்க சஞ்சலம் மனசுக்குள்ள இருக்குது தெரியாது. உங்க மனசுக்குள்ள சஞ்சலம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு 8 பேருக்கு ஜெபம் பண்ணேன். அதுல முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறமா அழுதுகிட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்க. இப்போ பூர்வ காலம் முதல் ஒரு தரிசனம் எனக்கு அப்படின்றார். அந்த வசனத்தை நான் டியூன் போடுறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமானி தேவனே, தரிசனமானே தேவனே. என்ன அப்படியே ஒப்படைச்சிடன்னு அர்த்தம். ஆராதனை என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அப்படியே ஒப்படைச்சிடன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க அவயவங்களை, கண்ணு, மூக்க, காத, உணர்வுகளை முழுசா கொடுத்துட்டா புத்தி உள்ள ஆராதனை. சும்மா ஒப்புக்கு வந்தா புத்தி கெட்ட ஆராதனை. அப்ப ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரையுமே கன்னியர்னா கல்யாணம் ஆகணும்ல, சொல்லுங்க ஆகணும். யாரா சன்னியாசம் போக முடியுமா? இவங்க கூட போலாம், நீங்க போக முடியாது. இவங்க கூட போலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் கூட இந்த வாழ்க்கையை வேண்டான்னு நான் ஒரு காவி ஜிப்பா தச்சு வச்சிருந்தேன். சப்பா நமக்கு வேணாப்பா இந்த வாழ்க்கைன்னு பீரோவில் போய் தேடினா காணும். என்னன்னா எங்க வீட்டுக்கு ஒரு பிரசங்கார் வந்திருக்காரு. அதுக்கு பிடிக்கிற அந்த காவி ஜிப்பா தூக்கி அவர்கிட்ட கொடுத்து, நான் இனிமேல் காவி போட்டுருவோம் அப்படின்னு தேடினா காணும். இது சிரிக்குது. என்னன்னா அந்த காவி ஜிப்பா கொடுத்துருச்சு. ஏற்கனவே தாடி வச்சுக்கிட்டு முக்கா சன்னியாசியா தான் இருக்கு. ஒரு தரிசனம் என்னன்னா, கன்னியர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா இவங்கள மாதிரி இல்ல. எப்ப பேர் வாங்க முடியும்? எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க,
இந்த மாதிரி இளமையில ஓங்கி வளர்றவங்க 6ல இருந்து பேர் வாங்கணும். இந்த தரிசனம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த தரிசனம் இல்லைன்னா இத பூர்வ கால தரிசனம் அப்படின்னா என்னன்னா, பூர்வ காலம்னா கருவுல நான் உருவாகும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிக்கலாமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் படிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் எல்லாம் கவனிக்கலாம். பூர்வகால தரிசனம் தெரியுமா? தாயின் வயிற்றுல உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எல்லாம் கவனிங்க. நீங்க பிறக்காத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கணும்னு அவர் நினைச்சாரு. உங்க அம்மா என்ன நினைச்சாங்க தெரியுமா? பையன் போறதா நல்லா இருக்கணும், பொண்ணா போறதுக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு பொண்ணு போதும், இன்னொரு பையன் போறதா நல்லா இருக்கும். பார்த்தா அதுவும் பொண்ணு. ஐயோ 2 பொண்ணு போதும், அடுத்ததாவது ஒரு பையன்னா அதுவும் பொண்ணு. சரி, அடுத்ததாவது ஒரு பையன் பிறக்கணும்னு பார்த்தா அதுவும் பொண்ணு. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஒரு கல்லு தூக்கி போடணும்னு. ஆனா ஆண்டவர் எண்ணம் என்ன தெரியுமா? உருவாக்கு முன்னாலேயே இந்த அப்பாவுக்கு இந்த பிள்ளையை கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு அவரு தான் திட்டம் வச்சார். அதனால நீங்க பாருங்க, அந்த கருவுக்குள்ள 1000 சினை முட்டைகள் இருந்தது. இந்த முட்டை மட்டும் போதுன்னு மற்ற எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு அங்கே. அப்படி பிறந்தவங்க தான் நீங்க. சொல்றேன், உயிரணுக்கள், thousands and thousands of உயிரணுக்கள். அதுல ஆண்டவர் யாரை நினைச்சாரு தெரியுமா? உங்களை நினைச்சதுனால உங்களை மட்டும் காப்பாத்தி, சொல்லுங்க, 2 உயிரை காப்பாற்ற வேண்டி இருந்தது. ஒண்ணு பெக்கிற உயிர், இன்னொன்னு ஒண்ணுமே தெரியாத உயிர். ஆனா இப்படி உயிரை வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமானே தேவனே, தரிசனமானே தேவனே. அந்த வார்த்தை கத்துக்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமானே தேவனே, தரிசனமானே தேவனே. ஆராதனை போடுங்க. நீ சாதாரணமா பிறக்கல, பிறக்காத்துக்கு முன்னாலேயே நான் இப்படி ஒரு ஆடு பிறக்கணும், அவன் என் பிள்ளையா வளரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு தெரியுதா? பிறந்த உடனே உங்க அப்பா அவன் நினைச்சிருப்பாரு, எதுக்கு தான் ஆயுத பிறந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? உங்க அப்பா கிட்ட கேட்டா, இந்த பிள்ளைய பெற்றது உங்களுக்கு பெருமையாண்டா? அப்போ இந்த குமார்த்திகளை போய் கேட்க, அம்மா கிட்ட கேட்கலாமா? இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தா அப்போ நமக்கு தரிசனம் இல்ல. நம்ம சாதாரணமா இங்க வரல. we have not come here accidentally. அது நீங்களே ஆசைப்பட்டதுனால வரல, அவர் ஆசைப்பட்டதுனால. அது நெட்டையோ குட்டையோ தலை பொட்டையோ சொல்றது என்னன்னா, உருவாகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய இமேஜினேஷன்ல நீங்க இருந்தீங்க. ஆச்சரியமா இந்த வார்த்தை படிக்கும்போது இந்த தரிசனம் இருந்திருந்தா நம்ம ஏன் கெட்டு போறோம்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்றான், அவன் ஆடுற மாதிரி, சொல்லுங்க, ஆடுற மாதிரி சொப்பனம் காண்றான், அவன் அடிமை. சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு அம்மா கையை பிடிச்சி விட்டா ஐயோ ஒண்ணு ஓடி வர்றான். அதுக்கு 14 வருஷம் ஜெயிலுங்க. உத்தமமா இருக்கா தண்டனை? உத்தமமா இருக்கு. அவன் ஒரு நாள் கூட நான் உத்தமா நடந்ததுக்கு ஏன் ஆண்டவரை ஜெயிலுக்கு சொல்ல? ஏன் தெரியுமா? என்ன ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நான் இந்த ஊரை ஆளுறேன். அவ்வளவுதான். 14 வருஷம் முடிஞ்சதுங்க. சொல்லுங்க, அவன் தான் ஆளுறான். சொல்லுங்க, நம்ம 14 வருஷம் போச்சு, 24 வருஷமும் போச்சு, 34 வருஷம் போச்சு.
ஆடுற மாதிரியா நம்ம தெரியுதா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமாகி தேவனே தரிசனமாகி அவர் சொல்றார் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை சொல்றாரா இல்லையா? பாருங்க, படிங்க. எரேமியா 41:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. என்னது? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. எல்லாம் கவனிங்க. கல்யாணம் ஆகாததுக்கு முன்னால ஒன்னும் தெரியாம இருந்தோம் இல்ல? இப்ப நீ கன்னிகை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இனிமேலாவது உஷார், நீ கட்டப்படுவாய். இதுக்கு முன்னால நீ எப்படி எல்லாம் போ, உன்னை மறுபடியும் கட்டுவேன். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் போடும். எல்லாம் கவனிக்கலாம். அப்போ உனக்கு கல்யாணம் ஆனா எப்படி ஆகிறது தெரியுமா? அவளோட வாத்திய கீழே சத்தம் எப்படி ஆயிடுற? நீ ஒருத்தி வாழ்க்கைப்படுறதுக்கு உங்க குடும்பமே ரெடியாகுது. உன்னை அந்த காட்சியை பார்க்கறதுக்காக அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்களேன். இளமையில ஓங்கி வளரணும், கன்னிகை அறிந்தா பேர் உள்ள மகளா மாறணும். இதைத்தான் சங்கீதம் 144 படிக்க வச்சு ஆண்டவர் சொல்லி கொடுனார். அல்லேலூயா. பூர்வ காலம் என்ன தெரியுமா? நீங்க உருவாகவே இல்லை. அப்போ படிக்கலாம் மறுபடியும். எரேமியா 1:1. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எல்லாம் கவனிச்சுக்கடா. அப்போ வயிற்றுல நீங்க உருவாக்க முன்னாலேயே நீங்க தான் பிறக்கணும்னு திட்டம் வச்சாரு. நான் கொஞ்சம் கருப்பா போட்டுட்டீங்க, வெயில்ல போட்டாங்க. சொல்லுங்க. இவரை ஏசி ரூம்ல போட்டாங்க போல. ஏன் ஆண்டவரை என்ன இவ்வளவு சைஸ்ல என்ன எதுக்கு அப்படியெல்லாம் கேட்க முடியாது. என்ன கோடி கோடி மக்கள் பிறக்கிறாங்க, ஆனா என்ன மட்டும் பிறக்காததுக்கு முன்னாலேயே கருவில உருவாகும் போது படிக்கலாம். அந்த வசனத்தை படிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. அப்பா, அப்ப 10 மாசத்துக்கு வெளியே வர்றதுக்குள்ள எத்தனை பேர் புரியுது? அப்போ ஆண்டவர் உங்களை என்னை மட்டும் பிறக்காததுக்கு முன்னாலேயே உருவான பிற்பாடு இந்த 10 மாசத்துல வெளியே வர்றதுக்குள்ள சொல்லுங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்தான். ஓட்ட பந்தயத்துல அவன் தான் பெஸ்ட், படிப்புலயும் அவன் தான் பெஸ்ட், கேரக்டர்லயும் அவன் தான் பெஸ்ட். அவன் ஒரு நாள் ஷூக்கு லேஸ் போட்டு கட்டுறான். அப்ப அந்த டார்மெட்ல இருக்கிற பையன் கேட்கிறாங்க, ராஜேஷ், how come you are best in everything? எங்களோட தான் அந்த சாப்பிடுற இதே சாப்பாடு தான், இதே டார்மெட்ரி தான். how come you are brilliant in everything? படிப்புல நல்லா இருக்கிற, ஓட்ட பந்தயத்துல பெஸ்டா இருக்கிற, சொல்லுங்க கேரக்டர்ல பெஸ்டா இருக்கிற. how come-னா அவன் அழுதுகிட்டே சொன்னாங்க, எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது பிரசவ பிரச்சனை. டாக்டர் சொல்றாரு, அம்மா உன்னை காப்பாத்தினா உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாது, உன் பிள்ளைய காப்பாத்தினா உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா 2 பேருமே சிக்கல் இருக்குது. வயிற்றுல இருக்கிற பல கொடிகள் எல்லாம் உன் பிள்ளைய சுத்திக்கிட்டு இருக்கு. உன்னை நான் காப்பாற்ற பிரயாசப்பட்டா பிள்ளை செத்துணும், பிள்ளைய நான் காப்பாற்ற நினைச்சா நீ செத்துருவேன். இன்னும் அந்த அம்மா அழுதுகிட்ட, நான் செத்தா பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாற்ற. அவன் பெரியவனா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அவன் இப்படியெல்லாம் வளரணும்னு ஆசைப்பட்டேன், அவன் பெஸ்ட்னு எல்லாம் சொல்றது ஆசைப்பட்டேன், அவன் கேரக்டர்ல அப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிள்ளைன்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் செத்தா பரவாயில்ல. அந்நேரம் அவங்க வீட்டுக்கார பண்ணிட்டார், ஐயோ அப்படியெல்லாம் பேசாத, பிள்ளை போனா இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம், நீ மாதிரி கிடைக்காது சொல்லி ஆடுறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு டாக்டருக்கு ஒரே குழப்பம், இப்படி ஒரு ஜோடியாண்டு. நான் கூட தான் பாக்குறேன், குருமூர்த்தி ஐயாவே அம்மாவையா இப்படி ஒரு ஜோடியா. எந்த ஊர்ல போனாலும் கேடிக்கு ஜாஸ்தியா இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க எங்ககிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? பொண்ணு பார்க்க வந்தா காலில் கொண்டு கும்பிடணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் எந்த ஆள் காலில் கொண்டுனோ அந்த ஆளுக்கு வாழ்க்கப்பட்டுன்றாங்க. இதெல்லாம் நாங்க கேட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் திட்டம் போட்டா எப்படி திட்டம் போடுறாரு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு என் மனைவியை காப்பாத்துங்க டாக்டர், பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிறாங்க. பிரசவ வேதனை படும்போது அந்த அம்மா செத்துட்டாங்களா? குழந்தை தான் படிச்சுட்டாங்க. அவனுக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க அப்பா, உங்க அம்மா இப்படி ஆசைப்பட்டாடா, உங்க அம்மா இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாடான்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால படிப்பீங்க நான் தான் பெஸ்டா இருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் பெஸ்டா இருக்கணும் இருக்கிற ஆள் நான். இப்ப சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் காப்பாற்றும் போது 2 பேரை காப்பாற்ற வேண்டியது. சொல்லுங்க, அத்தை காப்பாற்றணும், அப்படி சொல்லணும். இப்ப சொல்லுங்க, உயிரை கொடுத்தானே காப்பாத்தணுங்க. செத்து போயிருக்கணும்ல. இப்ப என்ன மீட்டவரும் கூட உயிரை கொடுத்துதான் காப்பாத்தணும் திட்டம். அதை மாத்திக்கவே இல்லையே. வேற வழி இல்லையா காப்பாத்த? உயிரை கொடுக்கணுமா? அவர் ஏன் 30 வயசுல சாகணும்? அவர் ஏன் தச்ச வீட்டுல பிறக்கணும்? தச்ச யோசிப்பு இவர் அந்த வீட்டுல பிறந்தாரு. ஏன் தெரியுமா? தச்சனா தான் மரத்தோடவே இருக்கும். ட்ரைனிங் எங்க பாருங்க. நம்ம ஒரு நாள் மரத்துல தான் சாகணும். அந்த ஒத்திக மரம் இருக்கிற இடத்துலயே இந்த ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. தரிசனம் இல்லாம வாழ்றேன். என் மகன் இயேசுவை பாத்தியா, எந்த மரத்துல தொங்கணும், ஒவ்வொரு மரத்தை இழைக்கும் போதும் ஆண்டவரே நான் எந்த மரத்தை, அந்த தரிசனத்துக்காக அவர் ஒரு நாள் மரத்திலே தொங்கினார்ல. சொல்லுங்க, தரிசனத்துக்காக என் கூட வாழும்போது நீ தரிசனத்துக்காக வாழக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க. ஆமென். பூர்வ காலம் முதல் கர்த்தர் ஏன் 60 வயசுல செத்துருக்கலாம்ல நம்ம ஆண்டவர்? இளமையில தர இல்லையா? சொல்லுங்களேன். நம்ம இளமை வர்றதுக்குள்ள நம்ம பேரு எத்தனை கட்டுப்படணும். நான் சொல்ல புரியும் உங்களுக்கு. உங்களை பாருங்க, இல்ல தரிசனம் இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் அவரு தரிசனத்தை மாத்திக்கவே இல்லை. எத்தனை பேர் புரியுது? ஒரு வேலைக்காரன் ஒரு 10 வருஷம் ரொம்ப மோசம் தெரிஞ்சா எந்த எஜமா வச்சிருப்பான்? 1 மாசத்துல டிஸ்மிஸ் பண்ணிடுவான். சொல்லுங்க, இது இந்த வயசு வரைக்கும் நம்மள டிஸ்மிஸ் பண்ணாம இந்த வயசு வரைக்கும் சேட்டை ஜாஸ்தியான. சொல்லுங்க, தரிசனத்தை அவர் வச்ச தரிசனத்தை அவர் விடவே பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமாய் தேவனே, தரிசனமாய் உருவாகத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி ஆள் வேணும். அவனுக்கு வயிற்றுல உருவாகத்துக்கு முன்னாலே அவனுக்கு பேர் வைக்கணும். அது என்ன தெரியுமா சொல்லுது? எப்படின்னா சின்ன பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. இது எதுமையா சிறு பிள்ளைதான் சொல்லாத, பல்லு உடச்சிடுவாங்க. அப்படி சொல்லல, சொல்ல சிறு பிள்ளைய நீ சொல்லுற பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். அதுக்காகத்தான் கட்டுறது நாட்டுறதெல்லாம் 30 வயசுக்கு மேல இல்லை, நமக்குள்ள கட்டுறது நாட்டுறதெல்லாம் சொன்னாரல்ல. அப்ப கண்ணீர் ஆயிட்டோன்னு கட்டுறதை பத்தியே நினைச்சுக்கிட்டா உயிரை வாங்குறவங்க கையில மாட்டிடுவீங்க.
ஏற்கனவே அப்படிதான் இருக்குன்னு யாரும் சொல்றீங்க? யாரு அது? தரிசனம்னா என்ன எதுக்காக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை நான் நிறைவேற்றணும். ஒரு எஜமான் எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணான். ஒரு வேலைக்காரன் வந்தாலும் அவர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. உன் பேர் என்ன? ராஜரத்னம் அப்படின்னா மறுபடியும் குஞ்சு எழுதுறாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொடுத்து உன் பேர் என்ன? ராஜரத்னம். மறுபடியும் என்ன எழுத்து? உன் பேர் என்ன? ராஜரத்னம். எத்தனை முறை சொல்லுவேன் நான்? வெளியே போட்டாங்க. அப்போ ஒரு எஜமான ஒரு வேலைக்காரன் பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஆள் வந்தாங்க. உன் பேர் என்ன? அவன் பேரை சொன்னான் ரமேஷ். அவர் பாட்டுக்கு எழுந்து வெளியே போயிட்டான். எங்க போறேன்னு சொல்லிய 4 மணி நேரம் பொறுத்து வந்து என்ன பேர்? உன் பேர் என்ன? அப்பவே சொன்னல ரமேஷ். இன்னொரு ஆள் வந்தான். அவன் பேரை கேட்டாரா? ஒவ்வொரு முறையும் பொறுமையா சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படின்னா இங்க இருக்கிற பொருளெல்லாம் அந்த ரூம்ல எடுத்து வை அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த ரூம்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சு வந்தவன வந்து எல்லாம் இந்த ரூம்ல அவனை வைக்க சொன்ன. யாரு இவங்க சொன்னது? நானா சொன்னேன். இவங்க சொன்னாங்க நீங்க தான் சொன்னீங்க. சொல்லியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் தூக்கி வைட்டு வெளியே போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஒரு மணி நேரம் பக்கம் வந்து யாரு எங்க வைக்க சொன்னாங்க. நானும் தான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு கதை தூக்கி ஆபீஸ்ல போட்டு அப்ப தப்பு பண்ணிட்டேன். இது மறுபடியும் அடுக்கிறான். அவர் 3வது முறை அடுக்கணும்னு கூப்பிட்டு இந்த நாற்காலில் உட்காரு, இனிமேல் நீ தான் மேனேஜர். கன்னியர் ஆயிட்டீங்க, வாலிபர்கள் இளைஞர் ஆயிட்டீங்க. உங்க இளமையை பொறுத்து ஒருத்தரும் அசட்டு பண்ணக்கூடாது. இளமைதான் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் டை அடிச்சுட்டா இளமைதான் சொல்லுங்க. அதாவது டை அடிக்காம என்ன அழகா சுத்துது. உங்க இளமையை பொறுத்து ஒருத்தர் என்ன இப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் விசனப்படுவார். இருக்கா நான் உன்னை தோற்றத்துக்கு முன்னாடி நினைச்சேன், பேர் சூட்டினேன், உன்னை காப்பாத்தினேன், உன்னை பத்தி சொல்லி புரியுதா? பெரியபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் எங்க கிராமத்துல. அந்த ஊருக்கு வருஷத்துல ஒரு திருவிழா நடக்கும். 7 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆத்துல போய் ஜெபம் பண்ண. என் கூட ஸ்டீபன் ஒருத்தர் வந்தார். ஐயா நானும் வரேன், அந்த ஆத்துல யாருமே கிடையாது, ஜெபம் பண்ணி. எப்போ? என் கல்யாணத்துக்கு முன்னால ஜெபம் பண்றேன். ஸ்டீபன் வந்தாரு, அவரும் ஜெபம் பண்றாரு. அப்புறம் ஏன் சத்தம் கேட்கல தூரத்துக்கு போயிட்டாரு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட நீதிமொழிகள் 27:11 நீதிமொழிகள் 27:11 என் மகனை, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இது படிக்கிறார் எங்க ஆத்மா. என் மகனே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னாரு. உடனே நான் தூக்கு போடுறேன். என் மகனே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னாரு. ஏன் இப்படி பேசுறது பார்த்தா, அதே ஊர்ல வெஸ்லி, அவர் பேர் ஏ வெஸ்லி, நான் ஒய் வெஸ்லி. அந்த ஏ வெஸ்லி என்னை துக்கப்படுத்திட்டான். ஒய் வெஸ்லி நீயாவது சந்தோஷப்படுத்துறாங்க. ஏ வெஸ்லி என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லுங்க. அவர் இங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, இன்னொரு ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. இது மனைவிக்கு தெரியாது. ஒரு நாள் மனைவி சொல்லுங்க, இந்த அம்மா வந்துருச்சு. எங்க வந்தா போய் சொல்றாரு, அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு இருந்தது, நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, எங்க வீட்டு வேலை செய்ய சம்பளம் கொண்டு கூப்பிட்டு வந்தேன். அந்த பொண்ணு வந்த உடனே கட்டில ஒரு பக்கத்துல உட்கார்ந்து, அந்த அம்மா எப்படி இருக்கணும்? அந்த வெஸ்லி தான் இப்படி பண்ணிட்டான். ஒய் வெஸ்லி நீ எப்படி பாரு. என் மகனே நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி
என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து அப்படின்னு டியூன் பண்ணி பாடிட்டே இருக்கிறேன். நான் சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, நான் சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, சந்தோஷப்படுத்தும் பொறுத்துன பண்றேன். என் மகனே நீ சொல்றாரு. நிந்திக்கிறவன் வர்றான் என் பக்கத்துல, எல்லா பிள்ளையும் மாதிரி இந்த பிள்ளையை கேட்டு போவான். சும்மா ஓவரா அவன் மேல நம்பிக்கை இருக்கான். நான் எப்படி பதில் சொல்றேன்னு என்ன நிந்திக்கிறான் பாருங்க. புரிய உங்களுக்கு? யோபு கிட்ட சொல்றாருல்ல, பிசாச்சு இந்த யோபு கிட்ட மட்டும் வாழ ஆட்டாத சொல்றாருல்ல, அவன் உத்தமன் நம்புறாரு யோபு கிட்ட. அதே மாதிரி யோபு ஜெயிக்கிறார் சாத்தான். காலிலும் தலை வரைக்கும் பிரச்சனைங்க. எல்லாம் ஒரே நாள்ல பிள்ளைங்க செத்து போகுது. ஒரே நாள் ஓட்டாடி ஆயிட்டான். நடு தெருவுக்கு வந்துட்டான். தெருவில் போனா மரியாதையா பேசுறதெல்லாம் துப்புறான். அவர் அழுறாரு. ஒரு நாள் தெருவில் என்னை பார்த்தா சளி கடிச்சிருந்தாங்க. என்னை இப்படி துக்கப்படுத்துறது ஆயிட்டாங்க. நான் இனிமேல் வாழணுமான்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, புருஷனா இடை கட்டி என் முன்னால் வந்து சும்மா குழந்தை மாதிரி புலம்புறேன். என்ன போயிடுச்சுப்பா அப்படின்னாரு பாருங்க. 300 போனா 3000, 3000 போனா 1070 போனா 140, அதுவும் 10 இன்னொரு 40. எல்லாம் கவனிக்கணும். நீங்களும் நானும் யார் முன்னால உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாலே என் மேல ஒரு தரிசனம் வச்சாரு. அவருக்கு முன்னால பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமான தேவனே, தரிசனமான தேவனே. ஆண்டவர் சொல்றார், நானும் இளைஞனா இருந்தேன். என்னை படைச்சவரு பெருமைப்படுற மாதிரி என் உயிர் கொடுத்தேன். உங்களுக்கு சாகர வயசாங்க 35 வயசு, 37 சாகர வயசா சொல்லுங்க. நான் உயிரை கொடுக்கல, என் தரிசனத்துக்காக நான் வாழ்றேன்ல. என்ன நம்பின எங்க அப்பாவுக்காக. ஏன் என் பிள்ளைங்க அப்படி இல்ல? ஏதோ கடமைக்காக என்ன தேடுறாங்கன்ற. என் மகனே என்னை நிந்திக்கிறான் பாருங்க. அவனுக்கு நான் மறுவு சொன்னேன். 1000 வயசுல இருந்தாங்க. இந்த வயசுல வித்தியாசம் சொல்லுங்க நான் கேட்டாரு. அதுக்கே நீதிமொழிகள் 27:11 காட்டுறீங்கன்னா அதனால உன் பிறந்த நாள் எப்படி பேசுறாரு புரியுது அவங்களுக்கு? என் பிறந்த நாள் 27:11. அப்போதான் நீ பிறந்த நினைச்சுக்க, நீ பிறந்த நாள். இந்த தர்சனத்தை ஸ்டீபன் கிட்ட சொன்னது. அந்த மனுஷன் ஒரு பெரிய ஸ்கூல் கட்டி பிரின்சிபல் ஆயிட்டான். ஒரு நாள் என்ன கூப்பிடுறான், 2 அடுக்கு பில்டிங் பிரதர்ஷனம் பண்றேன். அப்ப கேட்கிறாரு, உன் கூடவே வந்து முட்டி போட்டவன் எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான், நீ இப்படியா இருக்கலாம்? ஒரு தரிசனம் இல்லையா அவனுக்கு? உன்னை நான் ஒரு பெரியவனா பார்க்கணும் எனக்கு ஆசை இல்லையா? என் பிள்ளை சிறுமப்படுறதா இருக்குமா? எத்தனை பேர் புரியுது தெரியல? என் மகனே நீ ஞானமானாய் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அதனால குமாரரே, நீங்க எத்தனை வயசானாலும் ஆண்டவர் பிள்ளைதான். நான் சிறுவை பிள்ளையா இருக்கும்போது உன்னை தூக்குறேன். நர வயசுல கூட உன்னை தூக்குறேன். பொண்ணாரா இல்லையா? அப்படியே நீ 7 கூட முதிர் வயசு வரைக்கும் நான் தூக்க தயார். 46 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, விட்டுல. நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நிறைய வயசு வந்தாலும் நான் உன்னை தாங்க. நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். என்ன சொல்றாரு தெரியுமா? உன் மேல நான் வச்ச நம்பிக்கை எத்தனை வயசானாலும் நான் மாத்திக்குவேன். நீ எத்தனை முறை மாத்துவ? என்ன ஏமாத்துற, ஊரை ஏமாத்துற. பரிசுத்தர் 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 ஏன் சொன்னாங்க தெரியுமா? இந்த இடத்துக்கு ஒரு பரிசுத்தம் தேவை, இல்லைன்னா நீங்க வர முடியாது. சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா சும்மா வந்துட முடியாது, அதுக்குரிய பரிசுத்தம். ஆமென். என் கிட்ட வரணும்னா அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. அதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஆமா. சொல்லுங்க. மறுபடியும் பறக்கணுமா? ஆமா. எவ்வளவு சத்தமா சொல்றோம். அதனால என்கிட்ட வரணும்னா அது ஒரு பரிசுத்தம். எல்லாத்துக்கும் மேல உன் மனசாட்சி சொல்லணும், நீ பரிசுத்தமா வாழணும். இது பேர் தான் பரிசுத்தர். பரிசுத்தர் உனக்கே தெரியணும், நம்ம பரிசுத்தமா மாறிக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? ஒரு நாள் உற்சாகமா இருக்கிறது, ஒரு நாள் உலகத்தாள் மாதிரி ஆயிடுது. என்ன சொல்லுங்க? ஒரு நாள் கர்த்தர்கிட்ட வந்து உற்சாகமா வாழறது, ஒரு நாள் உலகத்தாள் மாதிரி போறது. என் மகனே, நீ ஞானவானாகிய இதயத்தை சந்தோஷப்படுத்துற.
என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் சொல்லணும், என் பிள்ளை ஒண்ணு ஜெயிப்பான், தேவனால பிறந்தெல்லாம் உலகத்துக்கு ஜெயிப்பான். எத்தனை பேருக்கு தரிசனம் வந்ததோ இந்த வருஷம் முடிவதற்குள்ள அவரு என்னென்ன சொல்றாரோ செய்யுங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமாய் தேவனே, தரிசனமாய் தேவனே. பூர்வ காலம் முதல் கர்த்தர் நீர் எனக்கு தரிசனமாய் தேவனே, தரிசனமாய் மூக்குலதான் பிரச்சனை வந்து உங்க மூக்கை விட உங்க அப்பா மூக்கு நல்லா ஒண்ணு தொட்டு பார்த்து ஆண்டவர் நம்ம படைக்கும் போது கண்ண மேல மூக்கு, அதுக்கப்புறம் பல்ல நினைச்சாரு. ஒரு நாள் கண்ணு சொல்லிச்சான், நான் கண்ணாடி போட போறேன், வர வர பார்வை குறையுது. உண்மை மூக்கு சொல்லுதான், அதெல்லாம் முடியாது முடியாது. கண்ணு கடிச்சான், நான் கண்ணாடி போட்டா உனக்கு என்ன, இன்னும் ரொம்ப ஓவரா சீன் போடுறேன், கண்ணாடி நீ போடுவ, அவன் மூக்கு கண்ணாடின்னு சொல்லுவான். மூக்கு கண்ணாடி வேணா, அப்புறம் நீ மாட்டா நான் சொம்பணுமா? உடனே கண்ணு சொல்லிச்சான், சரிப்பா உனக்கு பிரச்சனை நான் போடலப்பான்னு. ஒரு நாள் கரண்ட் ஃபெயில் ஆயிடுச்சா, வாசல் தெரியாம போய் முட்டிட்டாங்க, மூக்கு தேடி போச்சு. ஒண்ணு மூக்கு சொல்லிச்சா, கண்ணா கண்ணா போய் கண்ணாடி சொல்ல டிசைன் பண்ண கூட எப்படி பண்ண மூக்காலே பாருங்க. ஒரு சம்பவமே நான் சொல்லுங்க. ஒரு நாள் வாய் ஓவரா பேசினான், உடனே வந்து கடிச்சிட்டு பேசாத அப்படின்னா உடனே நாக்கு சொல்லுதான், என் இஷ்டம் நான் பேசுவேன். நீ எலும்பு இல்லாத ஆள் அப்படின்னா பேசுவேன், பேசக்கூடாதுடா. இன்னும் பல்ல கடிக்கிறான், எது பல்லு, நாக்குக்கு பயங்கரம் உள்ள வழிய நான் பேசுவேன். நீ பாட்டுக்கு பேசுற, வரவன் பல்லு உடைக்கிறாங்க. சொல்லுங்க, பேசுறது நீயும் குத்து வாங்குறதுனா சொல்லுங்க. நீங்களும் ஆக்சிடென்ட்லாம் வந்துடலைங்க. எந்த பிரச்சனையை கொடுத்தா நம்ம மாளிகை வருவான்னு அவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? என்ன பண்ணா என் பிள்ளை என்னை விட்டு போகாதுன்னு அவருக்கு தெரியும். அது சொல்லுங்க. எங்க சகோதரன் தான் இதை நல்லா பண்ணும். நம்பலாமா? குமார்த்திகளை தயவு செய்து அவன் விட்டுறாங்க. நான் இட்லி எட்டு திரும்ப சட்னி தொட்டு, அது யாருக்கு தான் தெரியாது. நான் இட்லி எட்டு திரும்ப சட்னி தொட்டு திரும்ப யாருக்கு தான் தெரியாது. சொல்லுங்களேன். அசிஸ்டன்ட் பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார். அல்லாசனார், எனக்கு பெங்களூர் சாம்பார் பிடிக்காதுன்னு நான் கேட்டா தானே, ஐயா எதுக்கு பிடிக்கும்னு சாப்பிட்டு வராங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு முறை பெங்களூர் கூப்பிட்டா நான் சொல்லாதீங்கன்னு அர்த்தம். காலம் முதல் எங்க சகோதரர் எப்படி பாடப்படான்னு பாருங்க. உங்களை பத்தி ஓவரா சொல்லிட்டு இருக்க, தயவு செய்து மாத்த காப்ப. பாட்டு வரலன்னா கூட 1 2 3
பிரியமானவர்களே, சொப்பனம் அல்ல வாழ்க்கை. ஆமென். சொப்பனம் மறந்து போயிடும். சொல்லுங்க, ஒரு ஆள் கலெக்டராக ஆசைப்பட்டான், பார்த்தா சைக்கிள் ஷாப் தான் வச்சிருக்கேன். எப்ப பாரு அவனுக்கு கலெக்டர் கனவு. சொல்லுங்க, முன்னால அப்படியே ஒரு பேங்க் போற மாதிரி பின்னால எஸ்காட்டலாம், பார்த்தா சைக்கிள் ஷாப் வச்சிருக்கேன். ஒரு நாள் அவன் சொல்றான், கலெக்டராக ஆசைப்பட்டேன், இப்போ சைக்கிள் ஷாப் வச்சிருக்கேன். அதுக்கு ஏன்பா ஆடுறாங்க? 2 சைக்கிளை கொண்டு போனா 4 நாள் ஆகுது. இப்போ ஊரெல்லாம் கொடுமையா இருக்குன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 காலம் முதல் சகோதரிகள் பாட போறீங்க, குமார்த்திகள் பாட போறீங்க. எப்படி பாடுறீங்க பார்ப்போம். இன்னைக்கே வித்தியாசம் தெரியும். ரெட்டிப்பா நன்மை தருவேன், அதை இன்னைக்கே தருவேன். எப்படி பாட போறாங்க பாருங்க. பாஸ்டர் எப்படி பாட போறாங்க பாருங்க. 1 2 3. பேசுறீங்களே, என்ன பத்தி 2 வார்த்தை பேசக்கூடாதா? மகளை சொல்றேன், நீதாம்மா சூப்பர். நீ மட்டும் முட்டி போடலன்னா இந்த உயிரை காப்பாற்ற முடியாதுமா. மோசையை கொல்ல பார்த்தாருல்ல, சொல்லுங்க, கொல்ல பார்த்தாரா? வழியில தங்கும் இடத்துல. அப்ப ஏன் காப்பாத்தினாரு புரியுது உங்களுக்கு? சொல்றாரு, உன் வாயோட இருப்பேன், வேற எனக்கு நல்ல பேச்சு வராதுன்றான். இதெல்லாம் சாப்பிட்டு போங்க, இது உன் கையோடு இருப்பேன், அதெல்லாம் முடியாது, வேற ஆளை பாருங்கன்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு அங்க, அவன் பேரு நம்ம மோசைக்கு ஆர்வம், அவன் உன்னை விட பெரியவன், போய் கூப்பிடுறான் பாருங்க. கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் வர்றான் அவன். உன் கூட இருக்கிறேன், உன் கையோடு இருக்கிறேன், வாயோடு இருக்கிறேன், வரமாட்டேன். கூப்பிட்டோட வரானே அவன் தானே கெட்டிக்காரன். அதனால்தான் எவனாவது ஆர்வம் போல அழைக்கப்பட்டாங்க, கூப்பிட்டோட வரான் பாருங்க, அவன் தான் ஆர்வம். சொல்லுங்க, இப்ப கூட நீங்க வந்தது சொல்லிட்ட கூப்பிட்டு வந்தீங்க நீங்க, சொல்லுங்க. உடனே 2 முறை யோசித்தீங்க, ஆபீஸ் போயிடலாம். நான் கர்நாடகாவில் பீஜப்பூர் இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அங்க எட்வின் ஒரு வாத்தியார், அவர் தான் நடத்துறாரு கோயிலெல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது நாள் எட்வின் காணும். நான் கேட்கிறேன் பாஸ்டர் கிட்ட, அவர் பேர் கிராஸ்வின், பிஷப் கிராஸ்வின். வேர் இஸ் எட்வின்? இல்லை, ஹைதராபாத்ல ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு வர வேண்டி இருந்தது. இன்னைக்கு போன் வந்தது, போயிட்டாரு. ஒரு 50,000 ரூபாய்க்கு போயிட்டாரு. இன்னும் விஷயம் எனக்கு. சாயங்காலம் வந்துட்டாரு. 3ஆவது நாள் கூப்பிட்டு வரல. கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்ற. என்னன்னா, இந்த 50,000 ரூபாய் வாங்கினாரு பாருங்க. சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த புஷ் கோட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. 50,000 ரூபாய் ஒரு கட்டா. பஸ் வரும்போது புஷ் கோட்டோட விட்டுட்டு பஸ் ஏறிச்சு. புஷ் கோட்டும் போச்சு, 50,000 போச்சு. இப்போ ஆண்டவர் மேல போவோம், நான் வரமாட்டேன். நான் உடனே போயிட்டு கூட்டம் கொண்டு போய் எட்வின்காக, அவங்க வீட்டை போக்காக ரொம்ப ஊக்கமா செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த 50,000 ரூபாய் திங்கக்கிழமை போய் வாங்கிக்கலாம்ல, எங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது. அது எங்க போகிறது அந்த 50,000 ரூபாய்? நான் சொல்லி புரியுது அவங்களுக்கு. இன்னும் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். விட்டுட்டு போன தப்புதான். ஆனா இந்த மனுஷனை பெரியவனாக்கி கேட்டு வர்றேன். இப்போ போன வருஷம் பீஜப்பூர் போனா, அவர் கோயில் லீடர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கிறார். என்னை ஏமாத்தின அப்படின்னு தண்டிச்சாலும் உயர்த்துற விஷயத்துல சொல்லுங்க, அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அந்த அம்மா, ப்ராப்பரேட்டர் அந்த அம்மா, அது சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் போகும்போது ட்ரெயின்ல போனேன், வரும்போது ஃபிளைட்ல வந்தேன். காலம் முதல்
சகோதரிங்க பாடுறதை இப்போ பார்க்கணும். உங்களை செக் பண்ணேன், அது கூட கதை வந்துச்சு இல்லை. சரி, இப்போ நம்ம பாடலாமா? கும்மாத்திக்கு பாடலாமா? கும்மாத்திங்கெல்லாம் சித்தரும் தீர்த்த அருமனை கற்கலாமே. இப்போ பாட போகிறோம். 1 2 3. நமக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுறாங்க. நமக்கு அது இருக்குல்ல. என்னையில இருந்து நம்ம இளமையை பொறுத்து ஒருத்தரும் ஆசை பண்ணக்கூடாது. என்ன இது பொறுப்பு இல்லாம இத்தனை பேர் புரியுது. நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல பேசுறேன். நான் புருஷனாயிட்டேன். என்னை நம்பி ஒரு உலகம் இருக்குல்ல. என் தோல் மேல ஒரு கவர்மெண்ட் கர்த்தத்துவம். அவன் தோல் மேல கர்த்தத்துவம்னா இங்கிலீஷ்ல கவர்மெண்ட். உன்னை நம்பி ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இன்னும் விளையாட்டுக்குள்ள இன்னைக்கு வித்தியாசம் காட்டு. பூர்வ காலம் முதல் எல்லாருமே சேர்ந்து பாட போறோம். ஆமே அசிஸ்டன்ட் இருக்காரு பாருங்க. அவர் ஊழியத்துக்கு பேரு கண்மலை, இஸ்ரவேலின் கண்மலை. என்கிட்ட வந்து 6வது மாசம் ஊழிய பிரதிஷ்டை வாங்குறாங்க. 6வது மாசம் ஊழிய பிரதிஷ்டை பண்றேன். அப்ப எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணிருப்பாரு. இப்ப என்ன சொல்றேன்னா, என் மார்க்கெட்டை காலியாக்காம போக மாட்டாங்க. காலம் அப்படி சொல்றேன். ஒண்ணு எப்படி பாஸ்டர் அப்படி சொன்னேன். சீரியஸா 11:45 வருவேன் சொன்னா 11:45 வெளியே நின்று எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா இன்னும் ஆகி போகுது. காலம் முதல் கன்னடத்துல நான் சொல்றேன், தமிழ்ல சொல்ல மாட்டேன்னு ஒரு அம்மா பாடாமலே உட்காந்து நியாயமா சொல்லுங்க. ஆன்னு வாயை திறந்தாலே ஒரு கொட்டாய் வந்துடும். அந்த கொட்டாய் வர்ற நேரத்துல நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் போயிடும். உன் வாயை விரிவாத்துற அப்ப நிறப்பான ஆக்சிஜன் அது கிடைக்காம கொரோனா டைம்ல பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆள் வாட்ஸ்அப்ல அனுப்புறான், ஐயா 80,000 ஆயிடுச்சு. எதுக்கு யாரு ஆக்சிஜனுக்கு? அப்புறம் 2 லட்சம் ஆயிடுச்சு. என்னன்னா 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல பில் ஆகும். அப்ப 2,86,000 கட்டணும்னுதான் எனக்கு ஆக்சிஜனே கிடைச்சது. அது நம்மள பாருங்க, சும்மா வாயை திறந்தாலே ஆக்சிஜன். வாயை விரிவாய்க்கிறேன். அப்ப நான் ஆன்னு பாட சொன்னா இன்னும் பாடணும்னா நான் எப்படி ஊருக்கு போறேன்? சரி சரி 1 2 3 அவர் பாடாதனால மீண்டும் தலைமை. அப்ப எல்லாருமே பாடினோம்.
இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தி துதிய சொல்லுவாங்க. ராகமா பாடுறதெல்லாம் அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன? சரி, இப்ப எல்லாரும் பாடிடுவாங்க. பாஸ்டர் நீங்க திரும்பி எல்லாரும் பாடினாங்க அப்படி சொன்னா கூட்டம் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படியே கண்ணி பண்ணி 5 மணிக்கு முடிக்கின்றாரு. 3 டீ குடிக்கிறதெல்லாம் பல்ல கடிச்சுட்டு உட்கார்ந்து இந்நேரம் 3 டீ குடிச்சிருக்கு. சரி, இந்த முறை எல்லாருமே பாடிடணும். 1 2 3. தரிசனமானி தேவனே, தரிசனமானி ஒரு கூட்டத்துல நான் பாடினேன். எல்லாரும் கட்டாயம் பாடணும்னு எல்லாரும் போயிட்டு ஒரு அம்மா வாசல் நிற்குது. ஐயா எனக்கு பாட்டு வராது, பாடுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்க வந்து ராகமா பாடுறதுனால சத்தம் போட்டாலே போதும். அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணு அமெரிக்காவுக்கு போயிருக்கா, 2 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கலாம். இன்னும் 20 நாள்ல அவ விசா எக்ஸ்பைரி ஆக போகுது. இப்போ ரெனியூ பண்ணணும்னா எனக்கு 2 லட்சம் ரூபா வேணும், இந்த விசா ரெனியூ பண்ணணும். அப்புறம் மகளுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் அது ஒண்ணு என் பிள்ளை இல்லை, உன் பிள்ளைய தான் காப்பாத்துன்னு போயிட்டு, உன் பிள்ளைய காப்பாத்துன அக்கறம் தான் ஜெபம் பண்ணுங்க. கரெக்டா 20 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வருது. ஐயா கோமதி பேசுறேன். எத்தனை கோமதி தெரியும் எனக்கு? இந்த கோமதி அதான் ஐயா அம்பத்தூர் கோமதி. சொல்லுமா என்ன விஷயம்? ஐயா என் பொண்ணுக்கு விசா. கவர்மெண்ட் ஆள் இல்லை, உங்க பேச்சு கேட்டுட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவரே இன்னும் 2 லட்சமும் கிடைச்சது, என் பிள்ளைக்கு விசாவும் கிடைச்சிச்சு. அப்புறம் சீமன் கம்பெனில இருந்து, சீமன்ஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில 200 பேரை இன்டர்வியூக்கு போனா 200 பேர்ல இந்த பொண்ணு மட்டும்தான் பாஸ் பண்ண. 200 பேர்ல மல்டி டேலண்டட் பீப்புள் இருப்பாங்க, அவங்க டெஸ்ட். ஆனா இந்த பொண்ணு தான் பாஸ் பண்ண. புரியுதா உங்களுக்கு? உங்க வெற்றி எல்லாம் சொல்லுங்க. உங்க பெற்றோர் பார்க்கணும், உங்க சபை பார்க்கணும். நம்ம தோல்வியெல்லாம் நம்மோட முடிஞ்சிடணும். சொல்லுங்க, எத்தனை முறை தோற்று போனோம் அதை கணக்கு எடுத்தா போகும். இனிமேலாவது நாட்களை எண்ண அறிவே எனக்கு போதும். நாங்க வாழ்நாளெல்லாம் இந்த சங்கீதம் 90ல 12ஆம் வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 92 நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிப்பதும் எங்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரணும். டீச் மீ லார்ட். நாட்கள் ஒரு கதையை போல போயிடுச்சு. அவர் சொல்றாரு புகையை போல போயிடுச்சு. 70 வருஷம் கோபத்தினாலே போயிடுச்சுன்றாரு. அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நான் 70 வருஷம் உன் கோபத்திலே நாட்கள் எல்லாம் உங்க கோபத்தால் போய்விட்டது. இனிமேல் அதே போல இந்த வருஷங்களை கழித்து போட்டோம். இனிமேல் ஆகினோம். என்ன சொல்றாரு தெரியுமா? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. 4ஆம் வசனமா? 4ஆம் வசனம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜா போல. ஒரு ஜெபம் பண்றேன். உங்களுக்கு 1000 நாள் நேற்று மாதிரி. ஆண்டு சொல்றது அப்படித்தானே? 1000 நாளை பார்க்கணும். என் பிராகாரத்துல நீ 1 நாள் வந்தாலே நம்ம அவரு போனதான் போட்டோம். என்னை இப்ப நினைச்சிருங்கன்றாரு பாருங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜா போல. சொல்றாருல நேற்று. அப்படி பார்த்தா 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா இல்லையா? இது 3ஆவது வருஷம். 2000 2 நாள். இது வந்து 3ஆவது நாள். 3ஆவது நாள்லயும் எழுதணும். இப்படி
அது சொல்ற கணக்கு சொல்றேன். 3 நாள்ல எழுப்புவார்ல அவரு. 3 நாள்ல மரணத்தை ஜெயிச்சாரா இல்லையா? பாதாளத்தை ஜெயிச்சாரா இல்லையா? பிசாசை ஜெயிச்சாரா இல்லையா? உலகத்தை ஜெயிச்சாரா இல்லையா? அப்ப தேவனால பிறந்தவன் ஜெயிக்க வேண்டாமான்னு கேட்கிறேன். இந்த வருஷத்துல நீ எழும்பலன்னா எப்படி இருப்பாங்க? 1 ஜூன் போட்டேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. வெள்ளம் போல என்ன ரொம்ப ஆண்டு சிந்திக்க வச்சார். வெள்ளம் போலன்னா இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு 2-3 லட்சம் செத்து போயிருக்கு. அதுல நம்ம இல்லைங்க சொல்லுங்க. வெள்ளம் போல புரியுதா உங்களுக்கு? முழு உலகத்துல இன்னைக்கு முழுக்க கணக்கு எடுத்தா ஒரு 20 லட்சம் செத்து போயிருக்கு வெள்ளம் போல. அப்போ என்ன மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. வெள்ளம் போல அவன் சொல்றாரு நித்திரைக்குன்னா படுத்து அப்படியே சாகிறதுக்கு ஒத்திக்கு பாக்குறேன். இப்ப நம்ம போன உடனே ஒரு கட்டில படுக்கணும்னா அது என்ன அர்த்தம்? இப்படி இப்படி நான் போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு பாடுவாருங்க. இந்த வார்த்தையை கத்த சொல்லிதான் நான் டியூன் பண்றேன். எல்லாரும் மாதிரி ஏதோ பிறந்தான் வாழ்ந்தான் செத்துட்டான் அந்த கணக்குல நான் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? மனசுல செட் பண்ணிட்டீங்களா? நேற்று வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். நாளைக்கு கத்த தந்தா இங்க அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சோ தெரியலப்பா அப்படி ஜோமனு. எத்தனை பேர் புரியுது? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல. இப்ப வந்த பனி கொஞ்ச நேரம் கூட இல்ல சொல்லுங்களேன். காலையில் பனி பெய்ச்சுல இப்ப பாருங்க ஒரு டிராப் இருக்கு. இப்படியா எங்க காலம் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் புரியுது? ஆனா கத்துட வசனம் புல்லு மேல பெய்கிற தண்ணி உபதேசம் 1000 காலத்து பயிர் பயிர் புரியுதா உங்களுக்கு? அது உலகத்தை கண்டுபிடிச்சு இது 1000 காலத்து பயிர் சொல்றானா இல்லையா? கல்யாணத்தை என்ன சொல்றான் தெரியுமா? 1000 காலத்து பயிர். அவனுக்கு மட்டும் எப்படிங்க புரியுது? சொல்லுங்க. அப்போ போய் படுக்கும் போதே ஒத்திகை பார்க்கணும். நான் நாளைக்கு எழும்பணும், சீக்கிரமா எழும்பணும்னு படுக்கையிலேயே எழுந்து முட்டி போடுறாங்க பாருங்க. அவங்க தான் ரிஹர்சல்ல பாஸ் பண்றாங்க. நான் தெரியாம ஒரு லாட்ஜில் தங்கிட்டு ஒரு வீட்டில் தங்கிட்டேன். 4 மணிக்கு தூக்கத்தை கடிச்சு பாட்டு ஒரு பாட்டு பாடினா பரவாயில்லைங்க. தூக்கம் தெரிஞ்சு எழுந்து உட்கார வரைக்கும் பாடுறாங்க. அப்பவே கேட்டாங்க உங்களுக்கு பக்கத்துல அப்பார்ட்மெண்ட்ல ரூம் போட்டணும். நான் கொஞ்சம் சொல்லுங்க ஆமா ஒரு பாட்டு பாடும் பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒரு பாட்டு. இப்ப என்ன சொன்னாங்க புரியுது உங்களுக்கு? அடுத்த வருஷம் அடுத்த முறை வரும்போது ரூம் போட போறது இல்ல, சவுண்ட ப்ரூவ் பண்ணுவாங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், மோடி நல்லா அப்படின்னா ஆண்டு சொல்றாரு, நான் 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவர்னு கணக்கு வைக்கிறேன், 1000 வருஷம் என் கூட உட்கார போறேன்னு தான் கணக்கு. அவரை பத்தி திரும்ப பேசாதுன்ற, உன்னை பத்தி பேசு. அதனால இது 1000 காலத்து பயிர். ரிஹர்சல் பண்ணும்போது தோணுனா எப்படி பொழுது தெரியும். ஒரு தீர்மானம், இன்னிலிருந்து ஆண்டவரே என்னை தங்க வச்சிருக்கிற இடத்துல நான் கொத்திக்க பார்ப்பேன், எழுப்புவேன்,
தூங்குவேன், எழும்புவேன், புத்தி. எத்தனை பேர் புரியுது? சுக வாழ்வு. விடியற் கால வெளுப்பு. துளுக்கோனா என்ன அர்த்தம் தெரியுமா? பட்டு போயிட்டாலும் பட்டு போயிட்டாலும் துளுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம் உமது உங்க அடியாருக்காக பரிதாபப்படுங்க. ஒன்னும் தெரியாம வாழும். தெரியலையான்றதை கதையை போல. அதுக்கு என்ன இப்ப ஆடுற 80 வருஷமும் போச்சேன்ற, அதுக்கு என்ன இன்னொரு 40 வருஷம் இருந்து போறாரு அந்த அதிகாரத்துல. புரியுது உங்களுக்கு? போனதெல்லாம் போட்டு என்ன இன்னொரு 40 வருஷம் வேணுமான்னு கேட்கிறாரு. சொல்லி புரியுது உங்களுக்கு? அப்போ போனதெல்லாம் போட்டேன் எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல பேசுங்க. போனதெல்லாம் போட்டாக்கா சும்மா இது பேசுற பக்கத்துலானே திரும்பி பேசுங்க. போனதெல்லாம் போட்டேன் சொல்லுங்க. நஷ்டப்பட்டுட்டீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டு இடத்தையும் வித்துட்டீங்க தான். வீட்டு இடத்தையும் வித்துட்டீங்க தான். கையில் இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? போனதெல்லாம் போட்டேன். அல்லேலூயா. உமது பார்வைக்கு 1000 வருஷம் உமது பார்வைக்கு. கேப்புதூர்ல பாடிட்டு இருந்தேன். 3 நாள் பாடுங்களேன் அப்படின்னு 3 நாள் பாடிட்டு வந்துட்டேன். அப்போ மேக்ஸ்வெல் அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் போடுறாரு, இமெயில் லெட்டர் போடுறாரு. பாஸ்டர், I sang 3 days, several hours. I am postgraduate, MA, PhD, அது மாதிரி 3 PhD வாங்கியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா வேலை இல்லாமல் அலைஞ்சேன். 3 நாள் பாடினேன். எனக்கு லயோலா காலேஜ்ல இருந்து இன்டர்வியூ வந்துருக்கேன். லயோலா காலேஜ் எனக்கு லெக்சர் போஸ்ட் வந்திருக்கு. சொல்லுங்க, இப்படியே இருக்கலாமா? நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறோம். எத்தனை பேர் பீஸ் கட்டி நான் பீஸா போயிட்டேன், உங்க லூசா போயிட்டேன். உமது பார்வைக்கு 1000 வருஷம் தங்கச்சி போனதெல்லாம் போட்டேன். சும்மா கவலைப்பட்டு வாங்கின ப்ரெஷர் போதும். சொல்லுங்க, ஒரு தோல்ல கை போட்டு நான் பேச பாருங்க. 21 வருஷம் போயிருச்சு. 3-7 முடிஞ்சிருச்சு. அடுத்த 7 வரும்போது உங்களுக்கு சொந்த வீடும் ஆராய்ச்சி 7 வருஷம் போடணும்ல. ஆமா, இப்போ 21 வந்து முடியுது. அடுத்த வருஷம் 21. நான் அடுத்த 7 வருஷத்துல சொந்த வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக ஒருவேளை 20 கோடி தேவையில்லாம கற்றுக் ஆண்டவர் வந்து வார்த்தை மாற மாட்டேன். என் மருமகன் 3வது மருமகன் பென்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு பக்கத்து சைட்ல போய் கேட்டாரு. நாயக்கர் மாரெல்லாம் இடத்த வாங்குவாங்க, தவிர கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு தியேட்டர் கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். 1 ஏக்கருக்கு 3 சென்ட் கம்மி. அப்படின்னா என்ன, 97 சென்ட். ஏதோ வந்தீங்க ஊழியம் செய்தீங்கன்னா மரியாதையை போங்க. இடத்தெல்லாம் வாங்க ஆசைப்படக்கூடாது.
என்ன ஃபாதர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் இந்த பூமியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நீங்க வந்தீங்களா, ஜனம் வந்துச்சா, ஜபத்தோட போயிருக்கணும். எப்படி இருக்கணும்? சரி சரி நம்ம வந்து தப்புன்னு போட்டா சரி ஃபாதர் கொஞ்சம் நில்லுங்க, உட்கார், ஒரு டீ கொடுப்பா. நான் 10 நாள் டைம் தரேன், 50 லட்சம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுத்தா அதை டோக்கன் அட்வான்ஸ் வச்சு 10 நாள்ல நீ 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை டோக்கன் அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு இந்த இடத்த உனக்கு தான் கொடுப்பேன். 10 நாளா 50 லட்சமா? இவரு 50 லட்சத்துக்கு எத்தனை சைபர் என்றார். 10 நாள் பத்தி சொல்றேன்ட்டு வந்து தேவனே சங்கீதம் 40 கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தில், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் வசனம் சொல்றீங்கன்னா இந்த நகரத்தையும் சந்தோஷப்படுத்தணும். உன்னதமான வாசம் பண்றது பாருங்க, அந்த இடத்தையும் சந்தோஷப்படுத்தணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் எந்த ஊர்ல இருக்கீங்க அந்த ஊர் உங்களால சந்தோஷப்படணும். எங்க தொழுது கொள்றீங்களோ அந்த ஆலயம் மகிழ்ந்து. ஒன் சைடு லவ் நெவர் பி டேக்கன். ஒரு நாள் வர்றது, ஆராய்ச்சி போறது, அடுத்தது கிறிஸ்துமஸ் வர்றது. நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? எங்க ஊர் ரொம்ப மோசம். கிறிஸ்துமஸ் வந்து உள்ள உட்காந்தா பரவாயில்ல, வண்டிக்கிட்டே உட்காந்துருக்கான், வந்து மனைவி சிக்னல் கொடுக்குறான் ஜன்னல் வழியில. அது ஒன்றும் அடிச்சு சொல்லுங்க. நான் சொன்னேன் என்னன்னா, இனிமேலாக 1000 வருஷம் அரசாட்சிக்கு நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே முத்திரை போட்டுனா இங்க வந்து ஒத்திக்கு பாருங்க. விளையாட்டு நினைக்கிறீங்க நீங்க வாழ்க்கை? சொல்லுங்க. உமது பார்வைக்கு உமது பார்வைக்கு கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், ஆராதனை நாளை தவிர மற்ற 10 நாள், ஒரு சண்டே முடிஞ்சது, 10 நாள் தொடர்ந்து காலையில மாலையில பசி எடுக்கும்போது தான் சாப்பிட்டாங்க. 10 நாள் முடிய போனா இனிமேல் நம்ம அந்த இடத்தெல்லாம் வாங்குறதுக்கு ஆசைப்பட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை மூடிட்டு போது ஒரு ஃபோன் வருதான். 10 நாள் முடியுது, ஒரு ஃபோன் வருதான். பாஸ்டர், நான் இங்கே பாம்பேலேருந்து பேசுறேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை, அதை நீங்க தீர்த்து வச்சிருந்தீங்க. நானே பெரிய பிரச்சனை இருக்கேன், சொல்லுங்க. ஊருக்கெல்லாம் நல்ல குறி சொல்லி தண்ணி தொட்டில் வெடிச்சான் பல்லின்ற. உங்க பிரச்சனை நீங்க அப்புறம் சொல்லுங்க, முதல்ல என் பிரச்சனை தீர்த்து வைங்க. சரி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஒரு 3 வருஷமா 50 லட்சம் சும்மா இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம்ல. 50 லட்சத்தை வட்டி இல்லாம கொடுத்தா போதும். அப்படின்னா 10 வருஷம் கொடுத்து 50 லட்சத்தை சொல்லுங்க, வட்டி இல்லாம கொடுத்தா போதும். இது என்ன சொல்றீங்க நீங்க? சரி, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. என் பிரச்சனை என்ன சொல்றீங்க? நான் 50 லட்சத்துக்காக நான் 10 நாளா ஜெபம் பண்றேன். அப்படியா? 1.5 மணி நேரத்துல 10 லட்சமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பார்க்க போறாங்க. சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ற 7 பேரை கூட்டி அவங்க தாய்மாரா பேசுவாங்க. ஆனா பந்தி விசாரிக்கணும்னா கூட 30 இருக்கணும் இல்லையா? ஆராதனை கூட 12 30 24 30 வேணும். உங்களெல்லாம் பார்த்தா மூப்பர் மாதிரியா தெரியுது, முறைக்கிற மாதிரி தெரியுது. இங்கிருந்து பத்திரமா போவனாலும் கூட ஒரு நாள் சொல்லணும், பாஸ்டர் என்கிட்ட 12 மூப்பர் இருக்காங்க, 13 14. இதுதான் மூப்பு கணக்கு. எத்தனை பேர் புரியுது? மூப்பர்னா யார் தெரியுமா? அவங்கதான் முக்கியமானவங்க சபையில. இப்போ உங்க பாஸ்டர் எழுப்பி இந்த சபையில முக்கியமானவங்க யாருன்னு கேட்டா
அது இன்னைக்கு வரலையே பாஸ்டர். உண்மைதான். சொல்லுங்க. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அது பண்ணணும் இல்ல? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். 7 பேரும் ரெடியானாங்க. எல்லாரும் போனாங்களா? போன உடனே ஒரு பையில கட்டுக்கட்டா 50 லட்சம் ரூபாய். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப கட்டுல பை இருந்தது. ஆனா அவ்வளவு ரூபாய் கட்டுக்கிட்டு நான் பார்க்கிறேன். அப்புறம் திறந்து காட்டுறாரு, அப்பா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு கட்டு எடுத்து கொடுத்து எண்ணி பாருங்கன்றாரு. உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் போறேன். பாருங்க 49 லட்சம் எடுத்துட்டு போனேன். அந்த மாணவர்கள் அவங்க சொந்தக்காரர்கள் உட்காந்துருக்காங்க. 7 பேரும் உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம்? ஒன்றும் நம்ம இடத்துக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். 50 லட்சம் கொண்டு வந்துருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன், 1 கோடி குறைச்சிக்கணும். அவங்க 6 கோடி 7 கோடி சொல்லியிருக்காங்க. இவர் சொல்றாரு 1 கோடி குறைச்சிக்கிட்டீங்கன்னா 50 லட்சம் தராங்க. உள்ள கொச்சா முச்சான்னு அவங்க பேசுறாங்க. சொல்லுங்க, அது எப்படி? ஒருத்தர் சொல்றான், கடவுளுக்காக தானே கேட்கிறாங்க, குறைச்சிக்கிறாங்க. சொல்லுங்களேன், இவ்வளவு காலம் அந்த இடத்துல அவங்க ஆறாம் நடத்துனாங்கல்ல, இப்ப கொடுத்தா நமக்கு புரிய மாட்டோம். ஒரு 10 நிமிஷத்துல 1 கோடி எங்கேயாவது குறைப்பாங்க. உடனே இவங்க 50 லட்சம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களா? அவங்க உடனே சொன்னாங்களா, அவங்களே செலவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ப முடியாதான் செய்யறாரு. நான் கேட்டேன், எப்படி பாஸ்டர்னு? அவன் பேங்க் டிரான்சாக்ஷன் பார்க்கறான், சபை எண்ணிக்கை பார்க்கறான், கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுத்துட்டான். யாரு சொல்லுங்க? கர்த்தர் பெரியவர்களிடம் நிரூபிக்கிறதா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, விளையாட்டு பள்ளியா வந்தது என்ன மாதிரி 30? சொல்லுங்க, எந்த மாதிரி? எனக்கு 30 இருக்காங்க, 40 இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்றவங்களை பார்க்க முடியாது. சொல்லுங்க, ஒரு சொல்லணும்ல? சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க. இப்ப நம்ம பொருத்தனை பண்ணி பாட போறோம். நான் அதே பாட்டை பாட போறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் பாட போறேன். உங்களை கர்த்தர் பெரியவங்களா? ஆமென். இன்னொரு 7 வருஷம் பொறுத்து 21 துவங்கிடுச்சு. கரெக்டா 28ஆம் வருஷம் நம்ம வரணும். இல்லையா? சொல்லுங்க. இருக்கணும். இது பெரிய மனசு பண்ணி கொடுக்குறாங்க. 100 பேர் உட்கார முடியாதுல்ல? சொல்லுங்க, ஒண்ணு வெளியே உட்காந்துட்டு எப்படி அந்த மாதிரி தெரியுமா? புரியுதா? நம்ம எந்த பொருத்தனை பண்ணலாமா? இளமை கொடுத்து ஒருத்தரமா படிக்கலாமா? 148ஆம் சங்கீதத்தை படிங்க. 148 கர்த்தருடைய நாமம் மாத்திரம் வேண்டும். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்போ சங்கீதம் எழுதி கன்ஃபியூஷன் தெரியுமா? வாலிபரே, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய நாமம் மாத்திரம். நீங்க இயேசுவே கூப்பிடுறீங்கல்ல, இயேசுவே கூப்பிடுறீங்கல்ல, அந்த நாமத்தை சொன்னாலே பெரிய ஆயிட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் வாலிபர் யார் தெரியுமா? சீக்கிரம் கெட்டு போறவங்க. புரியுதா? கண்ணீர் யார் தெரியுமா? சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டியது. முதியோர் யார் தெரியுமா? இவங்களெல்லாம் கட்டி கொடுத்து பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க. இந்த பிள்ளைங்க யார் தெரியுமா? ஒன்றும் தெரியாம இருக்கு. அதுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்களேன். ஆமா, இப்ப நான் எங்க பேத்தி வந்திருக்கு, போன் பண்ணி கேட்கிறேன், அம்மா நான் தாத்தா வரப்போறேன், உங்களை பார்க்க என்ன வாங்கிட்டு வரணும்னா, அது ஒரு முட்டை மாதிரி மிட்டாய் கொடுப்பாங்க. கிண்டர் கேட்டுங்க. சொல்லுங்க, தாத்தா வரும்போது ஒரு கிண்டர் ஜா வாங்கிடுவாங்க. அதுதான் கேட்க தெரியும். நீங்க என்ன குழந்தைங்களா? நீங்க 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆயிட்டு இன்னும் கிண்டர் ஜா. பையன் 2வது பையன் தாத்தா வரும்போது ஸ்பைடர் மேன் வாங்கிட்டு. ஸ்பைடர் மேன் எப்படிதான் இருக்குன்னு கேட்க ஒரு ஸ்பைடர் மேனை காட்டுறான்.
இப்ப நான் கேட்கிறேன், அவன் 6ஆம் கிளாஸ் போறான். பேர் 2வது பையன் பேரு ஜோஷ். ஜோஷ் ஜோஷ் தாத்தா வர்றேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? ஸ்பைடர் மேனா? இல்ல தாத்தா, நீங்க வந்தா போதும். தெளிவு. உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன், நீங்க வந்தா போதும். அப்படி வந்தா நான் போய் கொஞ்சம் ஓடி ஒளிவான். அவன் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பான், இந்த தாத்தா எப்பமா ஊருக்கு போவான்? அவனை தேடணும், எங்கேயோ ஒழிச்சிட்டு இருப்பான். என்னென்ன நசுக்கிறேன் அவனை, உங்க பாசம் மாதிரி அப்படியே நசுக்கிறேன். இப்படி எப்போ போவாருன்னா, இப்போ போனா நான் காரை விட்டு ஏறணும்னு ரோடு அந்த ஓட்டுறேன். தாத்தா வளர்ச்சி தெரிய வேண்டாமா? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் ஜெபம்னுவேன், அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது பரிசுத்த நகரத்திலும், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது பரிசுத்த நகரத்திலும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியான. அவன் ரொம்ப சிறியதான், ஆனா பிரபு போல நான் உட்கார வச்சுப்பாங்க. உங்களை ஆண்டவர் ராஜாத்திகளா பார்க்கணும், பிரபுக்களா பார்க்கணும். அந்த லட்சியத்துக்காக நீ கருவிலேயே பெயர் சுட்டப்பட்ட சிறுபிள்ளைன்னு சொல்லாத. நீ சிறுபிள்ளை கிடையாது. இடிக்க வேண்டியது, அழிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. கட்ட வேண்டியது, நாட்ட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. விளையாட்டு பிள்ளையா நீன்னு என்ன கேட்ட, நான் உடனே இந்த தரிசனத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது பரிசுத்த நகரத்திலும், அவர் தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது பரிசுத்த நகரத்திலும். ஒரே ஒரு ஆள் ஒரு நகரத்தையே காப்பாற்றுவார். நீங்க சாதுமோனிலும் பெரியவருப்பா. அந்த ஆலயம் போல ஒரு ஆலயம் பூமியில் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், நீ தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்துக்குள்ள கால் வச்சுட்டான் கூட ஞானி ஆயிடும், பலவீனும் பலவான் ஆயிடும், பேதையும் ஞானி ஆயிடும், சிறியவன் பெரியவன் ஆயிடும். ராஜாக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு ராஜரிகம் தாண்டி பிள்ளைங்க கையில வரப்போறது. தோல் கொடுக்கிற எல்லாரையும் இந்த ஊழியம் வளர்வதற்கு காரணமா இருக்கிறவங்களையும் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. வாலிபர்கள் பலவான்கள் பொல்லாங்கனை செய்தார். சிவகுமார்த்திய எழுந்து போரடி, மலைகள் எல்லாம் நீ தூசா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கையை ஒத்தி காட்டுங்க. நீ வாழ்ந்து காட்டுவே வாழ்ந்து